இப்ப வாங்கப்பா போய் சாமி கும்பிட்டு தூங்கலாம். வா 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 வாங்கண்ணா. எப்ப பார்த்தாலும் சாமி. காலையில எந்திரிச்ச உடனே சாமி கும்பிடுறது, நைட்டு படுக்க போக முன்னாடி சாமி கும்பிடுறது. நம்ம அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல. சரி நிம்மதியா தூங்கலாம்னு பார்த்தாக்க இந்த கணக்கு பிள்ளை வேற கம்ப கொண்டாந்து ஆட்டுறான் கனவுல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகலான்னு இருக்கேன். அழகான நர்ஸ் மட்டுமல்ல. அழகான நர்ஸ் மாட்டினா பரவாயில்ல, நம்ம கணக்கு பிள்ளை மாதிரி ஹார்மோனிய வாய் எவ்வளவு வந்து மாட்டினா ஓகே. என்னமோ ஒரு நல்ல வாசனை அடிக்குதுல்ல. அண்ணா என்ன மன்னிச்சிருந்தா, நான் உனக்கு தெரியாம சுண்டல் சாப்பிட்டேன். இது ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கிறா. வா வாடா வாடா. அண்ணா புதுசா வந்திருக்க டிரைவர் எதையோ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காருண்ணா. டேய் வாந்தி இல்லடா, சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏப்பா என்னப்பா இது? பார்த்தா தெரியல. பார்த்தா தெரியலன்னு தான் கேக்குறோம். என்னது இது? இது வறுத்த மீன், இது குழம்பு மீன். அண்ணா மீனுனா மீனை இவ்வளவு நான் தொட்டில தானா பாத்திருக்கேன். இப்பதான் நான் தட்டுல பாக்குறேன். 2 டெட் ஆகி போச்சேன்னா. ரொம்ப பாக்காதடா, ஏற்கனவே காஞ்சி போயிருக்க. ஏப்பா இதெல்லாம் ஹோட்டலா? ஹோட்டலா? அதெல்லாம் நாக்கு செத்து போன நீ சாப்பிடுற இடம். இது மதுரை நாக்கு. ரோட்டு கடையில சாப்பிட்டாதான் மப்பு ஏறும். ஓ இந்த அவுட்டர்ல 4 பெஞ்ச போட்டு அதுக்கு 4 டியூப் லைட்ட போட்டு சைட்லயே ஒண்ணு கடிச்சு அங்கேயே சால்னா வாங்கி சாப்பிடுவாங்களே, அந்த கடையில தான் எப்போ வாங்கி சாப்பிடுவியா? எப்பவும் சாப்பிட மாட்டேன். எப்பயாவது பலான படங்கள் பார்ப்பேன் பத்தியா, அப்பதான் போய் பலான படமா? கைய கொடு. அடிக்கடி பாப்பியா? அடிக்கடி பார்க்க மாட்டேன். எப்பயாவது நேருக்கு நேர ரெக்கார்ட் டான்ஸ் பார்ப்பேன் பத்தியா, அப்ப லேசா மப்பு அப்படியே ஏறும் போது என்னப்பா ஐட்டம் ஐட்டமா தாக்குற? எங்களுக்கு கொஞ்சம் சப்ளை பண்ண. ஏதே சப்ளை பண்ணவா? என்ன தொழிலையே மாத்திட்டீங்க? சரி ரொம்ப கெஞ்சிரீங்க. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கங்க. சால்னா கடை, நொச்சு குப்பம், சைடு ரோடு. சால்னா கடை, நொச்சி குப்பம், சைடு ரோடு. அச்சா. பலான படம், பரங்கி மலை, பல்லாவரம் ரோடு. பலான படம், பரங்கி மலை, பல்லாவரம் ரோடு. ரெக்கா டான்ஸ், கொய்யா தோப்பு, மெயின் ரோடு. எல்லாருக்கும் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆட்டோக்காரன் ஐட்டங்களை சப்ளை பண்றானே. பையில பணம் இருந்தா தானே பசங்களால போக முடியும். பையில கைய வைக்கிறேன். பலான படம், பரங்கி மலை, பல்லாவரம், பல்லாவரம் ரோடு. என்ன படம் போட்டிருப்பான்? அவளோட ராவுகள், அஞ்சலிக்குள்ள வண்டி, மாமனாரின் இன்பவரி. ஏதாவது ஒண்ணு பாத்திர வேண்டியதான். இந்த நாட்டாம ட்ரெஸ்ல போனா தீர்ப்பு சொல்லுவாங்க. அதனால வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம். கணக்கு ரூமுக்கு போறோம். கேட்டு சாவியை கேட்காம எடுக்கிறோம். லாரியில அடிபட்ட தவளை மாதிரி கிடக்குறானே. எல்லாரும் மூக்குல குரட்ட விட்டா இந்த ஆள் வாய் வழியா விடுறான். அதனாலதான் ரப்பர் வாயின்னு கரெக்டா பேர் வச்சிருக்கேன். மாமா உள்நாக்கு தெரியுதே மாமா. ஐயோ மாமாவுக்கு 2 காலை காணமே. ஒண்ணுதான் இருக்கு. 2ஐயும் உள்ளதான் வச்சிருக்கீங்களா மாமா? மாமா இந்த கேட்டுக்கு எங்க மாமா வச்சிருக்கீங்க? இங்கதான் இருக்கா? மாமா மாமா அப்ப நான் போயிட்டு வரேன். உங்க காலை காட்டுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். வாங்க வாங்க. இங்கேயே இப்படி மோப்பம் பிடிக்கிறானே, உள்ளுக்குள்ள என்னென்ன பண்ண போறானோ. கோச்சுக்காதீங்க சார். ஐயோ அதுக்குள்ள ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டானே. நான் தான் பலான படம் பாக்குறதுக்கு அலையிறேன்னா நாடே அலையுது போல இருக்கேடா. இதுக்கு ஏதாவது திருத்தி பேசிக்கிட்டா குடுடா பாத்து தரேன். 20 பார்த்தா 20 மாதிரி இருக்கு, ஆனா 60 எல்லாம் மேக்கப்பா. யோ உன் மூஞ்சில என் பீச்சாக்க வைக்க. அட கவுண்டர்ல வாங்கின 20 ரூபாய் தான், ஆனா என் கையில வந்து 60 ரூபாய். குடா டிக்கெட் வேணுமா? ஓ ஆளை பார்த்தா பெர்சனாலிட்டியா இருக்கு. வாயை திறந்தா முனிசிபாலிட்டி குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, பிளாக்ல எனக்கு ஒரு டிக்கெட் கொடுன்னு சொன்னேன். கால் கட்ட விரல் தட்டுப்படுதுக்கா. என்னையா சொல்ற? எவனோ பாக்கெட்ட கட் பண்ணி உள்ள இருக்க பணத்தெல்லாம் சுட்டுட்டாமா. பிளாக் டிக்கெட் பிக்கிறமா, பிளாக் டிக்கெட் பிக்கிறமா. எனக்கு எப்படியாவது இந்த படத்தை பார்க்கணும். ஒரே ஒரு டிக்கெட் கடன் கொடு, நாளைக்கு சாயந்தரம் கொடுத்துறேன். கடன்லாம் முடியாதியா? அப்ப ஃப்ரீயா கொடு. முடியாதுங்கற ஃப்ரீயா கொடுக்கிறதுக்கு என்ன பொறி கடலையா? பலான படம் பார்க்கணும் வந்து ஐயா உன்னை பார்த்தா சிம்பதியா கிதியா? என்னது சிம்பன்சி மாதிரி இருக்கா?
ஜில்லுவான்னு இருக்கியா சரி உன்கிட்ட 10 டிக்கெட் கொடுக்குறேன் 10 வித்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ ஒரு டிக்கெட் ஃப்ரீ ஓகேயா செம டிக்கெட்டா இருக்கும் போல இருக்கே. சுய வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிறது இதானா? சரி குடுமா குடுமா குடுமா. 20 60 20 60 குவினரு 20 60 தலைக்கு என்ன போடுற? புலி மார்க் சேக்கத்துளா? 20 60 20 60 20 60 ஆ 20 60 20 60 ஆ 20 60 டிக்கெட் வாங்கினா பிக்கப், போலீஸ் வந்தா எஸ்கேப். இந்தா படம் அனுப்பிச்சாச்சா? இப்ப போட போறேன், சீக்கிரம் போ. டைலாக் போயிருக்குமே. இதுல ஏதுடா டைலாக்? ஃபுல் ஆக்ஷன் பிளாக். பிட்டு போட போறேன், பட்டுமே உள்ள உட்காரு. 20 60 20 60 60 ரூபாய் ஓகே ஒரு 4 டிக்கெட் கொடுமா. ஆஹா 8 டிக்கெட் எகிரிடுச்சு, இன்னும் 2 தான் இருக்கு. இதையும் உரி விட்டோம்னா ஒரு டிக்கெட் எனக்கு ஃப்ரீ. டிக்கெட் வாங்கினா பிக்கப், போலீஸ் வந்தா எஸ்கேப். இல்லடா லாக்அப். வாட்ச்மேன் சார். டேய் யாரா வாட்ச்மேன்? நீங்க போலீஸ் தான், போலீஸ் தான். ஏண்டா பிளாக் டிக்கெட்டா விக்கிற? இல்ல சார், நல்லா பாருங்க, பச்சை கலர் டிக்கெட் சார். பச்சையா வெச்சனா? ஐயோ சார், என்ன சார் ஸ்டூல் மேல நிக்கிறீங்க? டேய் இன்னொரு டிக்கெட் யாருக்குடா? நீங்க வேணா வச்சுக்கோங்க, படம் பாருங்க. டேய் இன்னொரு டிக்கெட் யாருக்குடா? சொல்லுடா நாயே. ஐயோ பார்த்து சுதப்பிட்டானே ஏங்க நாங்க ரொம்ப பெரிய ஃபேமிலிங்க. இன்னொரு டிக்கெட் என்னோடது சார். எல்லாமே இவங்களோட தான். சார் இவர் என் ஹஸ்பண்ட். அப்படியா? அப்படினா அப்படிதான். ஹஸ்பண்டா? உன் கழுத்துல தாலியை காணுமே. நாங்க மோதிரம் பார்த்து கல்யாணம் ஆமா. எங்க மோதிரத்தையும் இன்னும் காணோம். இருக்குதே, அந்தம்மா கையில அதை எடுத்து கால்ல மாட்டிக்கிட்டாங்க. டேய். என்ன சார் பேசுறீங்க? டிக்கெட் வாங்குறதுக்காக அதை நாங்க அடகு வச்சிட்டோம். கட்டுது போக பாக்கி துட்டு உள்ளதா இருக்கும், எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. சாவி இருக்கு, ஜஸ்ட் மினிட். சீக்கிரம். It's not open. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சாவி சேருமான்னு பாருங்க. Oh, thanks. இந்த உப்பு பிஸ்கட்கா இவ்வளவு அமுக்கலாம்? கல்லா எங்க இருக்கு? அது அங்க இருக்குமா? Thank you. ஆஹா. இது சேருதா பாருங்க. Try. எனக்கு ஒரு 20 ரூபாய் ரிக்ஷாக்கு. இந்தாங்க. யோ யார் யானே? நான் யாரா இருந்தா என்ன, அவ்வளவு துட்டு இருக்குதே, 100 ரூபாய் மட்டும் இருக்கிறத. இத பாருங்க, நான் அன்னாடு காட்சி மாதிரி அன்னாடு திருடி ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேல திருடவே மாட்டேன். கை திருடி. எஸ். ஆமா, நீங்களும் கள்ள திறக்கத்தான் வந்தீங்களா? நானும் கல்லாவை திறக்க தான் வந்தேன். ஆனா நான் திறந்தா அது திருட்டு கிடையாது. எப்படி? ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு நான் தான் முதலாளி. ரொம்ப கத்தாதமா, எனக்கே சந்தேகமா இருக்கு. உங்க ஹோட்டலுக்கே நான் திருட வந்திருக்கேன், நீங்க எனக்கே சாவி கொடுத்திருக்கீங்க. நீங்க மனுஷனே இல்ல, தெய்வம். ரொம்ப தேங்க்ஸ். சார் உங்க கைய கொடுங்க, உங்க காலா நினைச்சு நான் வேணா தொட்டுக்கிறேன். சாக்ஸ் மாட்டிக்கிட்டுமா? நோ, எனக்கு இயற்கை தான் பிடிக்கும்.